ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 150 கிராம் அரிசி. இதை இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். இந்த டம்ளர் எடுத்துருந்தோம். இந்த டம்ளருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். எடுத்து குக்கரில் நல்லா 4-5 விசில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆறினோடனே மற்றது வெல்லம் இதெல்லாம் சேர்ப்போம். இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா 4-5 விசில் விட்டுருவோம். அடுத்து உளுந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 1/4 கிலோ உளுந்து ஊற போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு நம்ம கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா தான் வடை பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். பச்சரிசி மாவு எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் உளுந்து ஒரு 5-6 வெந்தயம் மட்டும்தான் நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை கிரைண்டரில் நம்ம நல்லா அரைச்சிக்குவோம். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கும் போது வடை நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு உளுந்து ஓடுது. நல்லா அரைக்கட்டும். உளுந்து பொங்கி வரும். தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. இதை அரைச்சோடனே நம்ம அடுத்து வடை சுட்டுருவோம். இப்போ குக்கர் நல்லா 4 விசில் வந்துடுச்சு. சாதமும் நல்லா குழைவாயிடுச்சு. இதுக்கு 1/4 கிலோ வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நம்ம பொங்கல் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த பேனில் எள்ளு வறுத்துக்க போகிறேன். எள்ளு கொழுக்கட்டையும் தேங்காய் பூ கொழுக்கட்டையும் தான் நம்ம செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டிருக்கேன். அது இது ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ அதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 3 ஏலக்காய், நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். இந்த எள்ளை நம்ம நல்லா வறுத்துக்குவோம். எள்ளு பொகியட்டும் நல்லா நமக்கு. இப்போ எள்ளும் ஏலக்காவும் நல்லா வறுத்தாச்சு. இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இதை நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ நமக்கு எள்ளு பூவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சர்க்கரை. இதுக்கு நான் தேங்காவை நல்லா பூ மாதிரி அடிச்சிருக்கேன். அடுத்து அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நெய் காஞ்சோடனே அதில் ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பூவையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இனி அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சு அவிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ தேவையான பச்சரிசி மாவை வச்சு வெந்நி வெதுன்னு வச்சு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மாவு பிணைஞ்சிடுவோம். இப்போ நம்ம 2 விதமான அச்சு வச்சுருக்கோம். இதில் நான் எள்ளு வைக்க போகிறேன். இந்த அச்சில் நாட்டு சக்கரை வைக்க போவேன். இது 2லேயும் எண்ணெய் தடவிட்டு மாவு உள்ளே வச்சுட்டு நம்ம உள்ள பூர்ணத்தை வச்சோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மாவு. இப்போ நம்ம 2 ஷேப்லேயும் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கோம். இது வெந்தோடனே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நல்லா நமக்கு தளன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நம்ம வறுத்து இதில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை இந்த சக்கரை பொங்கலோடு நம்ம சேர்த்துருவோம். இப்போ நமக்கு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உளுந்த வடை ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம உளுந்த வடைக்கு சுட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, மிளகு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். மாவை எந்த அளவுக்கு அடித்து செய்கிறீங்களோ வடை நல்லா நமக்கு மெத்துன்னு பந்தாக வரும். அடுத்து என்னென்னா சின்ன வெங்காயம் போடாதீங்க. சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வேகும்போது வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும், வடை வேகாது. அதுக்கடுத்து மாவு நீர்த்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உளுந்த வடை எப்போ சுட்டாலும் பச்சை மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகு போட்டு சுடுங்க. சின்ன வெங்காயம் போடாதீங்க. இப்போ மாவு பக்குவம் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ இந்த மாவு எடுத்துருக்கோம். இந்த டம்ளரில் தண்ணி இருக்கா, இதில் இப்படி போட்டு பாருங்கள். மாவு பால் மாதிரி அப்படியே மிதக்கும். பார்த்திங்கன்னா தெரியுதா? அடியில் போய் கரையாமல் நமக்கு மாவு பாருங்கள் எப்படி அழகாக மிதந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு. கரையாமல் இப்படி மிதக்கணும். இப்போ எனக்கு கையில் பக்குவம் பார்க்க தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டான பக்குவம் வடை தட்டி போட. இப்போ நமக்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வடை தட்டி போட்டுருவோம்.
இப்போ நான் 2 வடை தட்டி போட்டிருக்கேன், வேகட்டும். சலசல படங்கி பொன்னிறமானோடனே நம்ம வடையை எடுத்துக்குவோம். இப்போ வடை பொன்னிறமாக வந்திருக்கு, நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கம் வெந்துருச்சுன்னா சலசல படங்கிரும், நம்ம வடையை எடுத்துக்கலாம். இப்போ வடை பொன்னிறம் ஆயிடுச்சு, எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி வடையை எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம சாமி கும்பிட்ற வேலையை பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம சாமி கும்பிடுறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். பிள்ளையார் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம மனையில் உட்கார வைக்கணும். அந்த மனைக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் மாயிலை, செவ்வந்திப்பூ, ரோஜாப்பூ வச்சு அலங்காரம் பண்ணி இந்த மனையை தயார் பண்ணியிருக்கேன். பிள்ளையார் அபிஷேகம் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து வச்சுக்குவோம். இப்போ பிள்ளையாருக்கு நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். நான் என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா பசும்பால், அதுக்கடுத்து தயிர், அதுக்கடுத்து மஞ்சள், அப்புறம் பன்னீர், கடைசியாக விபூதி. இந்த அபிஷேகம் தான் நான் இன்றைக்கி விநாயகருக்கு செய்ய போகிறேன். இந்த அபிஷேகம் செய்யும்போது எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் களிமண்ணில் உடனே செஞ்சு தருவாங்க. செஞ்சு வாழை இலையில் அந்த பிள்ளையாரை கொண்டு வரணும். நான் எங்கள் அப்பா கூட போய் தான் விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வாங்குவோம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த அச்சு இருக்கும், அதில் களிமண் நம்ம என்ன சைஸில் கேட்குறோமோ, சிறுசு பெருசு அதை விட ரொம்ப பெருசாக அப்படி நமக்கு விநாயகர் கிடைப்பாரு. அப்போ அந்த களிமண் அச்சில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சு, இந்த வர்ணம்லாம் பூசியிருக்காது, செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா வாழை இலையில் அப்படியே வச்சு கொடுப்பாங்க. நான் எங்கள் அப்பா கூட வண்டியில் போகும்போது என் வேலை பிள்ளையாரை கையில் வச்சுக்கிறது தான். அப்படியே பிள்ளையாரை பிடிச்சிட்டு வந்துட்டு, எனக்கு விநாயகர் சதுர்த்தியிலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கன்னா, இந்த களிமண்ணில் பிள்ளையார் செஞ்சு அதை வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் பார்த்திங்கன்னா, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உருவ வழிபாடு செய்யும்போது விநாயகரை விக்கிரமாக வச்சு கும்பிடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி. இந்த வரலட்சுமி விரதம் இருக்கும்போது தான் நம்ம அம்பாவை வீட்டுக்கு அழைப்போம். அதுவுமே நம்ம கலசம் இது வச்சு அலங்காரம் பண்ணுறோம். ஆனால் இவர் என்னென்னா, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பொம்மை செஞ்சு கொண்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் சின்ன வயசில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ பிள்ளையாருக்கு நல்லா அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. வாங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர்